சிவகங்கையில லாக்அப் டெத் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, ஒரு சின்ன பையன் 27 வயசு பையனா நீ எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கூட்டு போறீங்க. வாங்க வாங்க, ரொம்ப தவறு தவறு. காவல்துறையோட செயல்பாடு எப்படி? அது இதெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. தடாலிலேயே கூட்டு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியா போலீஸா அடித்தவங்க, உத்தரவு போட்டவங்க, ஃபோன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடு ரோட்டில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடித்து கொல்லணும். ஒரே நாள் முடிஞ்சு மேட்ரு. அடித்து கொள்றாங்க, எஃப்ஐஆர் போடலாம், கொண்டு போய் உள்ளே வைக்கலாம், என்கொயரி பண்ணலாம். முறைப்படி தான் நான் பண்ணணும். இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? யார் அது? ரொம்ப ரத்தம் கொதிக்குது. இந்த மாதிரி கேள்வி கேட்குறது, சிபிஐ பண்ணுறது, சிஐடி பண்ணுறது, இந்த விசாரணை, வெள்ளை பூண்டு வெள்ளம், இதெல்லாம் ஒரு மயிரும் வேலைக்கு ஆகாது. அடித்து தூக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து அதே இடத்துல நிற்க வச்சு மக்களை கல்லால் கொடுத்து அடித்து சாப்பிடுங்க. சட்டத்தை மாற்றுங்க. என்ன தப்பு இருக்கு? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். அப்போ தான் அடுத்து பண்ண மாட்டாங்க. இப்போ ஜெயராஜ் அவங்களுடைய அந்த சாத்தாங்குளம் கேஸ் அப்போ நிறைய சினிமா ஆக்டர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய கண்டனம் கொடுத்துருக்காங்க. இதே விட அதே மாதிரி தான் இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இப்போ எந்த சினிமா ஆக்டர்ஸுமே இல்லை அதில் பாதிக்கப்பட்டவங்க, அதில் தப்பு செஞ்சவங்களை தூக்கி உள்ளே வச்சாங்களா? உள்ளே வச்சு அவனை ஜெயிலில் போட்டு அவனை சாவடிச்சாங்களா? தூக்கு தண்டனை கொடுத்தாங்களா? இன்னும் கொடுக்கல. அதே மாதிரி தான் அந்த 13-14 பேர் இதில் செத்தாங்களே, ஷூட் பண்ணாங்களே காக்காக்குடி ஸ்டெர்லைட்டில். அதே சுட்டவங்க இன்னும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு ப்ரொமோஷனில் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியலையே. இது தவறான, அதான் முன்னுதாரணங்கள். தவறு. மனித உயிர்கள் மலிவாக கொல்லப்படுது. இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சினிமா ஸ்டார்ஸ் நிறைய பேர் கண்டனம் பெரிய லெவலில் பேசினாங்க. கண்டனம் கொடுக்கறதுனால என்னங்க? இருக்கும்போது எந்த யாருமே கொடுக்கவே இல்லையே. அதையுமே கேளுங்க. அதான் நான் சொல்கிறேனே, நான் கேட்குறேன்ல, என் குரலை கேளுங்க, என் குரலை போடுங்க. என் குரல் இல்லையா? என்னப்பா நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. வாங்க டைரக்டர், ஓடிட்டீங்களா பாரு, எஸ்கேப் ஆகிட்டார். எதுக்குடா நமக்கு அரசியல்னு. ஓகே, ஆமாம். கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல். வாழ்த்துக்கள். திருச்செந்தூர் நடந்து கொண்டிருக்கிற கும்பாபிஷேகம் போயிட்டீங்களா? கவர் பண்ணீங்களா? நான் பாட்டினையும் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.